10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் சம் பார்க்குறோம். இதில் அதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இல்லாமல் பின்னத்தில் இருக்குது. 1/x மைனஸ் 2/y இதை மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு இப்போ 1/x ஈக்குவல் டு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஈக்குவேஷனாக இதை கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு லெட் 1/x ஈக்குவல் டு பியாக வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் 1/y ஈக்குவல் டு q and 1/r 1/z ஈக்குவல் டு r வச்சுக்கலாம். இதை மாதிரி வைக்கும்போது 1/xன்ற இடத்துலலாம் இப்போ pன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/yன்ற இடத்துல q, 1/zன்ற இடத்துல rன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1/x இருக்குது. 1/xை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? pன்னு வச்சுருக்கோம். ஸோ p மைனஸ் 2 இன்ட்டு 1/y, அப்போ 2q, 1/y ஈக்குவல் டு q, ஓகேவா? ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் இது 1/yன்றது என்னது? q மைனஸ் 1/zன்றது என்னது? r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 2/z, அப்போ 2 இன்ட்டு 1/z, 1/z ஈக்குவல் டு r, அப்போ 2r ப்ளஸ் 3, 1/x ஈக்குவல் டு p, ஸோ 3p ஈக்குவல் டு 14. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். p மைனஸ் 2q ஈக்குவல் டு -4. இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம், -4. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு q மைனஸ் r ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 வந்து இந்த பக்கம் போகுது, -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். 2r ப்ளஸ் 3p ஈக்குவல் டு 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதிலேருந்து நம்ம PQRோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம XYZ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலேருந்து ஏதாவது ஒரு இதை நம்ம 0 ஆக்குனா தானே ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதுவோம். p மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 gives 2q ஈக்குவல் டு -4. அடுத்து இதில் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த q கேன்சல் ஆகிடும். இங்கே 2q இருக்கா, இதை 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த q வந்து 0 ஆகும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன இருக்குது? q இருக்குது. 2வால் பண்ணும்போது 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது 2q. இங்கே வந்து r இல்லை மேலே, ஸோ நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த லைன் வரணுன்றதுக்காக நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து -r இருக்குது, -2r ஈக்குவல் டு இதை 2வால் -1 இன்ட்டு 2 -2. இப்போ இங்கே p இல்லைல்ல, ஸோ நம்ம pக்கு பதிலாக ஒரு 0 போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். இப்போ இந்த க்யூவை வந்து நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை ஆட் பண்ணணும். ரெண்டையும் இதையும் ஆட் பண்ணணும். p + 0 p, இது ரெண்டு 0 ஆகிடும். -2r ஈக்குவல் டு -4 -2 -6.
அப்போ p minus 2r equal to minus 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3. இதிலேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 இதில் நம்ம எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 gives 2r plus 3p equal to 14. இது இந்த r கேன்சல், r 0 ஆகும். எப்படி 0 ஆகும்? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது r 0 ஆகிடும். இது 0. ஸோ 4p, p plus 3p equal to 4p equal to 14 minus 6 equal to 8. ஸோ p equal to 8. இது இங்கேருந்து இங்கே போனதுன்னா டிவைட் ஆகும். p equal to 2. p equal to 2. p ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த p ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். p equal to 2ன்றத ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து p 2q equal to minus 4. Substituting equation 1. pன்றது என்னது? 2 minus 2q. pன்றது 2 minus 2q equal to minus 4. So minus 2q equal to minus 4. இந்த plus 2 இங்கே போகுது. அப்போ minus 2. minus 2q equal to minus 4 minus 2 minus 6. இங்கேயும் மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ q equal to 6/2 equal to 3. q equal to 3. இப்போ pயும் qவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டியூட்டிங் q equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கூட பண்ணலாம். நம்ம இதில் பண்ணலாம். q minus r. ஈக்குவேஷன் 2 q equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2ல் q minus r equal to minus 1. qன்றது என்னது? 3 minus r equal to minus 1. minus r equal to minus 1. இந்த ப்ளஸ் 3 இங்கே போனதுன்னா minus 3 ஆகிடும். minus r equal to minus 1 minus 3 minus 4. ஸோ மைனஸ் கேன்சல், r equal to 4. இப்போ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4. பட் ஆனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? இப்போ நம்மளுக்கு PQR இந்த வேல்யூ கிடையாது. நம்மளுக்கு XY இஜெட்டோட வேல்யூ தான் தெரியணும். நம்ம Pன்றது என்ன எடுத்துருக்கோம்? பட் 1/x equal to P. 1/xன்றது P. அப்போ Pயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/x equal to Pன்றது என்னது? 2. அப்போ 2x equal to 1. இது இப்படி போகும், இது இங்கே கீழே வரும். ஸோ 2x equal to 1. x equal to இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா டிவைட் ஆகும் 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2. இப்போ y 1/y equal to q. 1/y equal to qன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. ஸோ 3y equal to 1. இப்படி வரும். ஸோ y equal to 1. இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவைட் ஆகும். ஸோ yயோட வேல்யூ 1/3. நெக்ஸ்ட்டு 1/z equal to r. rோட வேல்யூ என்னது? 4. 1/z equal to 4.
So 4z equal to 1. Z equal to 1 by 4. X 1 by 2, y 1 by 3, z equal to 1 by 4. Therefore, the value of x equal to 1 by 2, y equal to 1 by 3 and z equal to 1 by 4. Answer.